っているので、普通、色と雪が4両で参ります。危ないですが、ご注意でください。Please exit on. மேப்பெல்லாம் இங்கே ஃப்ரீயாகவே வச்சுருக்காங்க பாருங்கள், நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்னென்னு பார்ப்போம். இதுமாரி ஒன் டே பாஸ் வாங்கிட்டோம். இதை வச்சு அன்லிமிட்டட் ரைடு வந்து கொயட்டோ பஸ்ஸுக்குள்ளேயும் அதுமாதிரி ட்ரெயினுக்குள்ளேயும் ட்ராவல் பண்ணிக்கலாம். சப்வே ட்ரெயின் இங்கே 2 விதமான ரயில்வே இருக்குது. ப்ரைவேட் ரயில்வே நெட்வொர்க் ஒன்று வந்து அப்புறம் கொயட்டோ சப்வேன்னு. நம்ம கொயட்டோ சப்வேக்குள்ளே எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி பஸ்ஸு கொயட்டோ பஸ்ஸில் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம். கொயட்டோ இம்பீரியல் பேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான இடத்துக்கு தாங்க வந்திருக்கேன். பார்த்துருக்கேன். ஓகே, நாம் வந்து கார்னரில் இருக்கோம். நடு சென்டரில் வந்து இந்த இம்பீரியல் பேலஸ். கொயட்டோ வந்து ஒரு காலத்தில் வந்து ஜப்பானுடைய தலைநகராக இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து 1869 வாக்கில் தான் அது வந்து டோக்கியோவுக்கு மூவ் பண்ணாங்க, இப்போ ஜப்பானுடைய தலைநகரத்தை. ஸோ அது வரைக்கும் மன்னர்கள் வந்து இந்த பில்டிங்கில் தான் சுமார் ஒரு 500 வருஷம் வசிச்சிருக்காங்க. லீவ்ஸ் வந்து எவ்வளோ அழகாக கொட்டுதுங்க. வாவ். நம்ம ஊர் சவுக்க மரம் மாதிரியே இருக்கு. செர்ரி பூக்கள். செர்ரி பூக்கள். அப்படின்ட்டு மெயின் என்ட்ரன்ஸ் போருக்கு. ஜப்பானுக்கு அழகு சேர்க்கறது இது மாதிரி அந்த மரங்கள் தாங்க. இன்னும் வசந்த காலம்னு சொல்லக்கூடிய சீசன்லாம் வந்தோம்னா செர்ரி மரங்கள் ஃபுல்லாக பூத்துக்குழு. ஸோ இது ஒரு மெயின் என்ட்ரன்ஸுங்க தான். மொத்தம் 2 மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும். பாக்கி ஏதோ சின்ன சின்ன வழி இருக்குது. இது ஒரு மெயின் என்ட்ரன்ஸுங்க. மரத்தில் உள்ள இலைகள் இதெல்லாம். இதுலேருந்து நம்ம உள்ள இறங்கி வேண்டியதாக இருக்கு. கைக்கா இந்த லைன் எடுக்கணும். 1 to 5 கொக்கு சைக்கா கியான் லைன். இதுதான் நம்ம போகிற லைன். இது வழியாக அப்படியே 2வது வண்டியில் எடுத்துட்டோம். பொட்டானிக்கல் கார்டன் லெஃப்ட் சைடு இருக்குது. வழியாக போகணுங்க. இங்கே தான் இருப்பாங்க. ரூட்டு போட்டு வச்சுருக்காங்க. விட்றேன்.
பொட்டானிக்கல் கார்டன். ஸோ பாருங்க. ஸோ சைடு ரெஸ்ட் ரூம் இருக்குது, தேவையான ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம். என்ட்ரன்ஸு பாருங்க, சுற்றி சின்ன சின்ன விஷயம். மதுரையில் இதெல்லாம் என்ன பாருங்க, உட்கார்றதுக்கு அழகாக உட்டனில் வந்து சூப்பராக செஞ்சு வச்சு பாருங்க. இந்த மரத்தை எப்படி இருக்கு. Pumpkin. Yeah. எவ்வளோ பெருசு. செடியெல்லாம் பார்க்கறதுக்கு மேலே தண்ணி ஊற்றுது. அந்த ஃபோர்ஸில் வந்து இந்த வீல்ஸ் பழங்காலத்தில் வந்து தண்ணீரை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மூவ் பண்ணுறதுக்கு இதுதான் வாட்ரு வந்து பழங்காலத்துக்குள்ள வந்து தண்ணியை வந்து மேலே கொண்டு வர்றதுக்காக யூஸ் பண்ண டெக்னிக்கு. அது வந்து மாடலாக வச்சுருக்காங்க. தாத்தா படம் வரைகிறாரு. இங்கே உள்ள விஷயங்களை அப்படி வரைகிறாரு. சூப்பராக வரைகிறாருங்க. குட். India. Country. India. Oh, India. Very good. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கன்சர்வேட்டரி ஏரியான்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து அப்போ சரணாலயம் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக நிறையா பறவைகள். இந்த மாதிரி தூரத்துலாம் தெரியுதா? ஃபுல்லாக வாத்து, நிறைய இன்னும் நீர் பறவைகள்லாம் நீரில் மிதந்துக்கிட்டே இருக்குது இந்த சின்ன குளத்தில். ஓகே, நாம் இப்போ கொயோட்டா பொட்டானிக்கல் கார்டனை கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்தாச்சுங்க. அடுத்து அப்படியே வெளில போய் எக்ஸிட் போக வேண்டியதான்.
மெயின் என்ட்ரன்ஸு. பார்த்தீங்கன்னா டொயோட்டோ பொட்டானிக்கல் கார்டன் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ அப்படியே வெளில போகிறோம், எக்ஸிட் ஆகிறோம். பாய், தேங்க்யூ. எக்ஸிட் 1 எங்கே இருக்கு? இந்த இருக்குல்ல. இந்த உடனே இந்த ஃப்ளவர் வந்து அழகாக நம்ம வரவேற்குது. இந்த லீஃப் சுக்காகுச்சி டெம்பிள் அப்படியே லெஃப்ட் சைடு போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. பாருங்க, வா, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வச்சுருக்காங்க. உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாப்பிடுவோம்.